குருவே, சொல்லு சிசியா, என்ன பிரச்சனை? ஒரு 4-5 நாள்ல அந்த காதல இருக்குன்னு ஒருவர் அதை பார்த்தாலே கட்டுப்பா இருக்குது. ஏன், நல்ல விஷயம் தானே. 2 பொண்ணுங்க என்ன கலட்டி விட்டுருச்சு குருவே, அதான் கடுப்பா இருக்கு. ஐயா, என்ன சொல்ற? ஆமா குருவே. சரி, 2 பொண்ணுங்க ஒண்ணு கழட்டி விட்டுச்சு. நீ எத்தனை பொண்ணுங்க கழட்டி விட்ட? என்னுடைய சிசியனாச்சனே. நானா? நான் வந்து 3 நயன்தாரா, தமன்னா, திரிஷா 3 தலைவர். 3 பொண்ணுங்களை கழட்டி விட்டு நீ எல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. நீ எல்லாம் ஃபீல் பண்ண கூடாது, சரியா? கனவுல தான் கழட்டி விட்டேன் தலைவரே. அப்படியா? என்னை கழட்டி விட்டது நிஜத்திலேயே கழட்டி விட்டுருச்சுங்க. சரி, கனவுலயோ நினைவுலயோ இந்த லவ்வ பத்தி ஒண்ணுமே புரியல. கவலைப்படாத. ஆரம்பத்துல இனிக்குது, போக போக கசக்குது. கவலைப்படாத. இப்ப காதலோட விளக்கத்தை பத்தி நம்ம சிசியம் கேக்குறாப்புல. காதல்னா என்ன, அதுல எப்படி எல்லாம் நல்லது கெட்டது இருக்கு, எப்படி கடந்து வரணும் அப்படின்னு. காதலை பத்தி முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்றத பார்ப்போம். நம்ம கவிஞர் வாலி என்ன சொல்றாரு, காதல்ன்றது ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன், அதாவது உடல் சார்ந்த கவர்ச்சி தான் காதல், வேற ஒண்ணுமே இல்லை. இது வாலி சாரோட கருத்து. ஆனா நம்ம தலைவர் வைரமுத்து சார் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் வந்து உடலையும் மனதை ரெண்டுமே கலந்த ஒரு விஷயம்தான் காதல். வெறும் உடல் மட்டும் இருந்தா காதல் வந்துடாது, வெறும் உள்ளம் மட்டும் இருந்தா காதல் வந்துடாது. அதான் 2 விஷயமும் சேர்ந்தது தான் காதல் அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மெயினான சமாச்சாரம். சொல்லுங்க குருவே. காதல்ன்றது வந்து உள்ளம் சார்ந்த விஷயம்தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் கொஞ்சம் அறிவையும் அதுல கலந்துக்கணும். அதாவது படத்துல எல்லாம் காமிக்கிறாங்க, லூசா இருக்க பொண்ணுதான் அழகா இருக்கு, அவங்களுக்கு தான் லவ் வருது, அவங்கள தான் லவ் பண்றாங்க ஹீரோ எல்லாம். சரி, நீங்க என்ன அறிவு வேணுன்றீங்க? என்ன ஒண்ணு நிச்சயமா வாழ்க்கைக்கு வந்து பணம் தேவை, காசு தேவை, படிப்பு தேவை, புகழ் தேவை, இதெல்லாம் தேவைன்னும் போது கொஞ்சம் அறிவு இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும். அதனால கொஞ்சம் மெச்சூரா அறிவா காதலிச்சிங்கன்னா அது வந்து வெற்றி அடையும். இல்லைன்னா உன்ன மாதிரி அழுதுகிட்டு நிக்க வேண்டியதுதான். குருவே, அப்ப லவ் ஃபெயிலியர் ஆன எல்லாத்தையும் வந்து அறிவு கம்மின்னு சொல்றீங்களா? அப்படி நான் சொல்லி நீ வந்து சமுதாயத்துல மாட்டி விடாதீங்க. அறிவு இருக்கிறவங்க தான் லவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, காதலுக்கு தேவையான அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு காதலுக்கு தேவையான அறிவு எப்பயோ வந்தாச்சு, வாழ்க்கைக்கான தேவையான அறிவு தான் இன்னும் வரல. அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்லத்தான் எனக்கு கொஞ்சமா புரியுது. என்ன புரியுது? அந்த ஆரம்பத்துல இனிக்குதுன்னு சொல்றேன்ல, ஆமா, அப்ப காதலுக்கான அறிவு இருக்கு. போக கசக்குதுன்னு சொல்றேன்ல, அப்ப வாழ்க்கைக்கான அறிவு இல்ல. கண்டிப்பா இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம வந்து காதலுக்கு வந்து வந்து பணம் முக்கியம், அறிவு முக்கியம், அதாவது உறவுகள் முக்கியம், புரிதல் முக்கியம். இந்த மாதிரி எல்லா விதமும் வந்து ஒரு அடிப்படைங்க. ஆக கண்டதும் காதல் தான் ரொம்ப ஆபத்தான காதல். அதுல மட்டும் நீ போகக்கூடாது. மாத்த உடனே புடிச்சு போச்சு அப்படின்னு. காதலோட மெயின் இலக்கணமே புரிதல் தான். கரெக்ட் குருவே. என்ன மேட்டர்னா, ஒரு படத்துல வந்து பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சிரும். கண்டிப்பா. அரசியல என்ன மேட்டர்னா, அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஆமா, அது ஒரு அறிவு வேணும். எனக்கு புரிஞ்சிச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஆனா காதல்ல இன்னொன்னு முக்கியமானது ஒண்ணு வேணும். என்னங்களா, என்ன தெரியுங்களா? பொண்ணு வேணும் ஃபர்ஸ்ட். அறிவாளி தான். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெளிநாட்டுலயும் சரி, பசங்களுக்குள்ள பசங்களே கூட லவ் பண்ணிக்கிறானுங்க. அதெல்லாம் தெரியல. குரு சொல்லுங்க. நீ குருவோட அறிவை மிஞ்சற, குரு சொல்றத மட்டும் தான் கேட்கணும். சாரி குரு, சொல்லுங்க குரு. ஓகேவா? இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காதலோட பிரிவு. அது வந்து உயிர் வலி அப்படின்றாங்க. அதாவது ஒரு காதல் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு துணை அப்படின்னா, அதை விட இந்த உலகத்துல பெரிய துன்பமே இல்லை. அவ்வளவு கஷ்டம். அது ஒரு நடைப்பணம் தான். அது வந்து பிரியாத வர வேண்டுன்ற மாதிரி நம்ம பிரியாத நம்மளுடைய மனசை வந்து ஐக்கியமா அவங்களுக்கு கொடுக்கலாம். சூழ்நிலை காரணமாக பிரிவது வந்து வேற, அதை விட்டுருங்க. ஆனால் வந்து திட்டமிட்டு பிரியக்கூடாது. அதான் கண்ணதாசன் சார் சொல்றாருல, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. அதுதான் விஷயம். ஒருத்திக்கு தான் கொடுத்து சொல்றாங்க. அருமையான வரி. நீ வந்து 3 பேரை கொடுத்துருக்க உள்ளத்தை. இது என்ன கதை? அது கனவுல கொடுத்தது, நீங்க நினைவுல கொடுக்கல. கரெக்டா தான். நினைவுல வந்து 2 பேரை கொடுத்தேன், 2 பேரும் என்ன ஒரு உதைய கொடுத்து தாட்டி விட்டாங்க. சரி, அதெல்லாம் அதுதான் வந்து இந்த முன்னோர்கள் கருத்து. அப்புறம் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர், மேலை நாட்டு கவிஞர், பெரிய எழுத்தாளர், அவர் என்ன சொல்றாரு? எனக்கு பக்கத்து கவிஞரே தெரியாது. சொல்லுங்க குரு. தெரிஞ்சுக்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, காதலுக்கு எந்த காரணமும் இருக்க முடியாது, இருக்க கூடாது. அப்படி ஒருவேளை காதலுக்கு காரணம் இருந்தால் அது காதலாக முடியாது. இததான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. கவிதை. நீ வந்து ரீசனோட காதல் பண்ணக்கூடாது, சரியா? ரீசனோட காதல் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணோட உடல் அழகு அல்லது வந்து பணம் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த பொண்ணு சிறப்பா இருக்கு, நம்பர் 1 இருக்கு, திறமை இருக்கு, அப்படியெல்லாம் நினைச்சு காதலிக்க கூடாது. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு வர்றது அப்படியே
திடீர்னு உதயமாகின்ற ஒரு சூரியனை போல. அதுதான் காதல். அந்த மாதிரி காதல் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. நம்ம சிஷியனா வந்து அடிக்கடி குழம்பணும், அப்பதான் குருவுக்கு வந்து மரியாதை. குரு வந்து அடிக்கடி விளக்கம் கொடுப்பான். குருவோட புகழ் வளரணும் இல்லையா? அதுக்குதான் இந்த அது என்ன என்ன நான் குருவே விளக்க சொல்லிடுறேன். இருக்கு ஆனா இல்ல அப்படின்றதுல சில பெண்களிடம் இருக்கு, சில பெண்களிடம் இல்ல. அதான் இருக்கு ஆனா இல்ல. இல்ல நீ எதை சொல்ல வரையோ என்னவோ. அடுத்தது என்ன? நான் இது தப்பாவல சொல்ல, டபுள் மீனிங்லாம் யோசிக்க வேணாம் யாரும். சில பெண்களிடம் எனக்கான காதல் இருக்கு, சில பெண்களிடம் எனக்கான காதல் இல்லை. அதத்தான் இருக்கு இல்ல. ஒரு பாடல்ல கூட, சினிமா பாடல்ல சொல்றாங்க, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். அப்ப அந்த ஏதோ ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணோட மனசும் ஒரு ஸ்பெஷல் தான். என்ன எந்த பொண்ணுமே இல்லாத பொண்ணு அந்த எந்த பொண்ணுமே இல்லாத அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னா என்ன? அதுதான் என்ன ஸ்பெஷல்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்துவமான மனசு இருக்கு. ஓ, மனசு. இவன் பார்த்த பெண்ணோட மனசு வந்து வேறொரு பெண்ணிடம் இல்லை என்பதைத்தான் கவிஞர் அந்த பாட்டுல வந்து, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று, அந்த ஒன்றுதான் வந்து அவகிட்ட இருக்கிற மனசு. மத்த பொண்ணு கிட்ட இருக்காது, அது அவகிட்ட மட்டுமே இருக்கும். அவனுக்கு அந்த பொண்ணு கிட்ட மட்டுமே அது ஃபீல் ஆகுது. கரெக்ட். இதுல வள்ளுவர் என்ன சொல்றாரு? நம்ம வள்ளுவர், நம்ம தாத்தா, முக்கியமான கடவுள் மாதிரி இல்ல, அவரை விட்டுலாமா? அவரை விட முடியும். அவர் என்ன சொல்றாரு? அறத்துப்பால், காமத்துப்பால், அந்த பால், இந்த பால், எல்லா பாலும் எல்லா இது சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, காதல் நோய் வந்து விட்டால், காதல் ஒரு நோயா சொல்றாரு. நோயா சொல்றாரு? ஆமா, காதல் நோய் வந்துட்டு அதுக்கு என்ன மருந்து தெரியுமா? என்ன மருந்து தெரியுமா தெரியாதா? தெரியல குருவே. அதுக்கு என்னன்னா, ஒரு ஆணுக்கு காதல் நோய் வந்துட்டா அந்த காதல் வயப்பட்ட பெண் தான் மருந்து. பெண்ணுக்கு காதல் நோய் வந்து விட்டால் யார் மேல அந்த பெண் வயப்பட்டுக்கிறாளோ அந்த ஆண் தான் மருந்து. இதைத்தான் மருந்துன்ற, வேற எந்த மருந்தும் இல்ல, வேற எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. இதைத்தான் சொல்றாங்களோ, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீயும் நானும் ஒரு ஈர் உயிர் ஓர் உடல் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து சிசியா அனுபவிச்சாதான் புரியும். வெறும் வார்த்தையில புரியுது காதல் அல்ல. அனுபவிக்கணும். அதுக்கு எங்க நான் பொண்ணை போய் தேடி பிடிக்க? அது இல்ல நான் சொல்றது, நீ எங்கேயோ போயிடாத. நான் வந்து மன ரீதியா வரேன். மன ரீதியா வரேன். அதனால வந்து நம்ம கண்ணதாசனை பத்தி பேசுறோம், வள்ளுவர் ஐயாவை பத்தி பேசுறோம். இவங்க எல்லாம் காதலை பத்தி இதுதான் சொல்றாங்க. இந்த இவ்வளவு நேரம் ஒரு அறிவுரை கொடுத்தீங்கல்ல, இதை வச்சு அடுத்த வருஷம் இதே நாள், இதே டேட், இதே காதலர் தினத்துல ஒரு பெஸ்ட் லவ்வரா நாங்க இருப்போம். என் லவ்வர் இருக்குன்னு உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். ஓகே தானே? ஆமா, வெற்றியோடு திரும்பி வா என் சிசியானே. வாழ்த்துக்கள். சரி, அனைவருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காதலர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் யுவராஜ் தனுஷ்காந்த். நன்றி.